ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கூட காரில் வந்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு லாரி குறுக்க வருது. அவ்வளோதான், லாரி கார் மேலே மோதிருச்சு. அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும். ஹீரோயினுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை, ஏன்னா அவங்க அம்மா தான் தடுத்து பிடிச்சிருந்துருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப கஷ்டமாக இருக்காமா, எழுந்துறீங்கன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது. ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட கேட்குறா, அப்பா நல்லா தானே இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க, உன் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் சொல்லுமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட என்ட்ரி. ஹீரோ அப்படியே ஸ்லோ மோஷன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு எல்லாமே, அம்மா அப்பா உங்கள் கார்டியன் எல்லாமே நான் தான் வாங்குற மாதிரி சொல்லி கையை நீட்டான். ஆக்சுவலாக ஹீரோயினோட அப்பாவோட பார்ட்னரோட பையன் தான் இவன் கூட்டிகிட்டு போனோடனே ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஹீரோ உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு ஆள் கண்ணை மூடுறாங்க. ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு. உன்னை எனக்கு தெரியாதா, இப்படி கண்ணை மூடி விளையாண்டா நீ தான் இருப்ப, வேற யார் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட ஜாலியாக பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல, ஆனால் என்னோட அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொன்னவ அப்படியே அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் 15 வயசு கேப் இருக்கு. இவன் அதனால பெருசாக கூட ஃபீலிங் வளர்த்துக்கூடாதுன்னு யோசிக்கிறான். இவன் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் டக்குன்னு அவனை ஹக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டா. அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவனுக்குமே ஹீரோயினை பிடிச்சிருக்கு, ஆனால் அது வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறான். இவன் டக்குன்னு போயிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டா. அதுக்கு மேலே என்னத்தை பேசுறது, இவன் எதுவும் பேசலை, அங்கே எழுந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். இவங்க அப்பா தான் சொல்லியிருந்திருப்பாரு, இங்கே பாருடா தம்பி, நீ ஹீரோயின் மேலே லவ் வச்சிருக்காது, எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் இதெல்லாம் கரெக்ட் கிடையாது. அவளை தத்தை எடுத்து நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறது கரெக்டாக இருக்காதுங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருந்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சுட்டே நிற்கும் போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு என்னை விட்டுட்டு போகலான்னு யோசிக்கிறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு, நீ பண்ணுறது எதுவுமே கரெக்டே கிடையாது, இதெல்லாம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் இவருக்கு நம்மளை பிடிக்கலையா, ஆனால் இவர் நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தப்போ பிடிச்ச மாதிரி தானே இருந்தது, ஏன் இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் ரூம்குள்ளே வரா. அங்கே ஒரு பொண்ணு கூட இவன் உட்காந்துருக்கா. இந்த பொண்ணோட பேர் மியா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அவளால் இதை ஏற்றுக்கவே முடியலை. எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஓடிட்டா. இப்போ போன அடுத்த செகண்டு ஹீரோ அந்த பொண்ணை தள்ளி விட்டுறான். அவள் கேட்குறா, ஏன் என்னாச்சு, நம்ம ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல, நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் உனக்கு சொன்னது புரியாதாங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதோ டீலிங் பேசி வச்சிருக்கான் போல இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு, எங்கே பாரு, இதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தீங்கன்னா கதவை தட்டிட்டு வா, நீ பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே வராதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. என்னடா ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாறிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ மியா அந்த இடத்துக்கு ஏய் உன்னை மீட் பண்ணணும் தான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, உன் அங்கிளுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, எது என்கேஜ்மெண்ட்டான்னு சொல்லி இவள் ஷாக் ஆகிட்டா. ஏன்னா அங்கிள் மேரேஜ் பண்ணிப்பாங்கிற மாதிரி யோசிக்கவே இல்லை இவ. ஏன்னா இவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. இதை கேட்டதுக்கு அப்புறம் எங்கே அங்கே நிற்கிறது, சோகமாக அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ இதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். வெளியில் செம்மையாக அழறா. அது மட்டும் இல்லாமல் மியா வேற ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் உட்காந்துருந்துருப்பாள். அதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. நான் ஆசைப்பட்ட லைஃப் எனக்கு கிடைக்கலையேன்ட்டு. இவளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, அவள் பேர் ஜான்சி. ஜான்சிக்கு தான் கால் பண்ணி அழுது தள்ளுறா, ப்ளீஸ் என்னை மீட் பண்ணுறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளால் இது எதையுமே ஏற்றுக்கவே முடியலை. இவகிட்ட ஆல்ரெடி அப்ராட் போய் படிக்கிறியாமான்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்டுருந்துருப்பாங்க. அதுக்கு ஓகே சொல்லிட்டா போல இருக்கு. அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு நடந்து வரும்போது அது கீழே விழுந்துருச்சு. ஹீரோ கரெக்டாக அதை பார்த்துட்டான். என்ன அப்ராட் போய் படிக்க போறியா, யாரோட அப்ளிகேஷன் இதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் முழிக்கிறா. ஐயோ எனது இல்லைங்க, இது ஜான்சி ஃபில் பண்ணி தர சொல்லி கொடுத்தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே எப்படியோ சமாளிச்சிட்டா. அந்த இடத்துல பார்த்தா இந்த மியா சமைச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை வேற சாப்பிடுவாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின் வரமாட்டேன்னு சொன்னாலும் ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, அவங்க உனக்கு ஆன்ட்டியாக வரப்போகிறவங்க, கூப்பிட்டா சாப்பிடு, இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி கண்டிக்கிற மாதிரி பேசுகிறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மியா வேற ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறாளா. ஹீரோவும் எதுவுமே சொல்லலை. ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயினுக்கு பாஸ்டில் இந்த மாதிரி ஆல்கஹால் சாப்பிடணும்னு யாராவது சொன்னாங்கன்னா ஹீரோ போய் தடுத்துருவான். ஏன்னா அவளுக்கு அது அலர்ஜி போல இருக்கு. இப்போ ஏதாவது அவன் சொல்லுவான்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சு நிற்கும் போது அவன் எதுவுமே பேசலை. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்கஹாலை வாங்கி குடிச்சிட்டா. குடிச்ச உடனே அப்படி தொண்டெல்லாம் கவ்வுது. இந்த பக்கம் இந்த மியாக்கெலாம் ஹாப்பியாக இருக்குது. அப்போ தான் ஹீரோ நோட் பண்ணுறான் இவன் இந்த மாதிரி பண்ணுறதா. ஏன்னா அவளுக்கு அலர்ஜிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவன் பார்க்கல, ஆல்கஹால் தான் இவன் கொடுக்குறாங்கிறது தெரியாமல் ஜூஸ்ன்னு நினச்சிக்கிட்டான் போல இருக்கு.
இவன் பக்கத்தில் போக ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டா. இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. பின்னாடியே போகலான்னு பார்த்தா இந்த மியா வேற விட மாட்டேங்கிறா கையை பிடிச்சிக்கிட்டு. இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போகலான்னு சொன்னீங்களா, இப்படி என்னை விட்டுட்டு போகிறீங்களேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேடு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மேடு அப்படியே ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவனுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல, சைலண்டாகவே நின்றுட்டு இருக்கான். உள்ளுக்குள்ளே போன ஹீரோயின் செமையாக வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து மெசேஜ் வருது இவளுக்கு. என்னன்னு பார்த்தா மியா தான் ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இவளால் அதை ஏற்றுக்கவே முடியல, அப்படியே மயங்கிட்டா. இந்த பக்கம் மேடு கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஹீரோயின் திறக்கவே இல்லை. என்னாச்சுமாங்கிற மாதிரி சொல்லி வெளியிலேருந்து கத்தும் போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்தவன் என்னாச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். மேடம் உள்ளே போனாங்க, கதவு திறக்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் இவனுக்கு தோணுது, ஐயோ ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லி யோசிச்சவன் அடுத்த செகண்ட் வெயிட் பண்ணலை. அப்படியே டோரை உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படியோ ஹீரோயினை சேவ் பண்ணிட்டான். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தான் அலர்ஜின்னு தெரியும்ல, இதுக்கு மேலே இதெல்லாம் கொடுக்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறதா நினச்சிட்டு நான் தேவையில்லாமல் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கேங்கிற மாதிரி சொல்லி இதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த பிள்ளை கூட ஒன்றா சேர்ந்து இருக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டியா நீனா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவளை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டுட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே கையை பிடிச்சிட்டு, அங்கிள் என் கூடயா இருந்தீங்க, இவ்வளோ நேரம் என் கூடயா இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்ல வரும்போது இல்லை நான் ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன், நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு, மியா கூப்பிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். இவளுக்கு அவ்வளோதான், கொஞ்ச நேரம் இருந்து சந்தோஷமும் போயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது. அங்கே வந்து யூனிவர்சிட்டியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினும். இதை ஹீரோ பார்த்துட்டான். என்னடா பேசுகிறாளுங்கிற மாதிரி இதே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மியா வந்து, ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா, சரி அப்ராடில் போய் படிக்கிறது நல்ல விஷயந்தான், யார் போக போகிறாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தவன் வரான். இவன் வந்து இந்த மியாவோட கசின் போல இருக்கா. இவனை கூட்டு வந்து ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த மியா அவன் கையை பிடிக்கிறது பார்த்தாலே ஹீரோக்கு தெரியுது, சரியான பொறுக்கி பயலாக இருப்பான் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியாவது இவன்கிட்ட காப்பாற்றணுங்கிற மாதிரி தான் சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோ வந்து அவனோட ஃபியூச்சர் பார்ட்னரை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜில். ஹீரோ அப்படியே பக்கத்தில் வரான். ஹீரோயின் யோசிச்சுட்டு அவ்வளோதான் நம்மக்கிட்ட தான் வராரு நம்ம அங்கிள்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்தவன் அப்படியே திரும்பி அங்கேருந்து மியா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். மியா வேறு சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே போகிறாளா. ஹீரோயினால் இதை ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக என் அங்கிளுக்கு என்ன பிடிக்கலாங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. மியா வேறு ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படியே ஹீரோ புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதுவும் பேசலை. அங்கேருந்து ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு கிளம்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். இந்த பாக்ஸ் என்னங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இது வந்து ஏதோ ஒரு செயின் போல் இருக்கு. அதை வந்து காட்டும் போது இவ கேட்குறா, ஆமாம் இந்த செயின் எனக்காங்கிற மாதிரி மியா கேட்கும் போது இல்லை இது ஹீரோயினோடது, டேமேஜ் ஆயிடுச்சு, அதான் சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி கொடுங்க, நீங்கள் எங்கேயோ வெளில போகிறீங்க, நான் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லி இவன் வாங்கிட்டா. வாங்கினவன் என்ன பண்ணுறா, கழுத்தில் போட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் காமிக்கிறா. இதை பார்த்து எல்லாருமே சூப்பராக இருக்குப்பாங்கிற மாதிரி சொல்லும் போது ஆமாம் என்னோடய ஃபியான்ஸியை வாங்கி கொடுத்தாருன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் இதை பார்த்துட்டு கேட்குறா, இது என்னோடது தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாம் உனது தான், அங்கிள் தான் உன்ட்ட கொடுக்க சொன்னார், இந்த வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டா. ஹீரோயின் எதுவும் யோசிக்கல, ஏன்னா அவளோடது தான் டேமேஜ் ஆகிடுச்சு போல இருக்கு. அதை எடுத்து பேக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா. அப்போ வந்து கேட்குறா ஜான்சி, என்னடியே நடக்குதுங்கன்ட்டு. பார்த்துக்கலாம் விடுறீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அப்பா வந்துட்டாரு. உடனே இவன் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா, என்னோட செயினை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அடுத்த செகண்ட் வந்து ஹீரோயினை தான் பார்த்து கேட்குறாரு, ஓகிட்டியா இருக்காதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி இவ சொல்கிறா. என்ன திருநியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லை திருடல, அது என்னோடது தாங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறா. இதை பார்த்தவங்க எல்லாருமே ஐயோ இந்த பொண்ணு சரியாக திருட்டு கோட்டா இருக்க மாட்டுக்கே, என்னன்னா இவ அங்கிளோட ஃபியான்சே கிட்டே திருடி இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோட அப்பா வர டென்ஷன் ஆகுறாரு. ஹீரோயினை பார்த்தாலே எரிஞ்சு விழுறாரு. இவ எக்ஸ்பிளைன் வந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. கையும் களவுமாக மாட்டிக்கிட்டு வாயா வச்சுறீங்கிற மாதிரி சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே வந்து இந்த மியாவோட கசின் என்ன சொல்கிறான், எப்படி நீங்கள் விசாரிக்காமல் இப்படி சொல்லாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஆனால் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. உடனே மியா ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி விடுங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு, அதான் எடுத்து வச்சுக்கிட்டா. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லும் போது சுற்றி இருக்கவங்களாம் பாரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல பிள்ளையா, அந்த பிள்ளை திருடிச்சுன்னு தெரிஞ்சுமே இவ்வளோ பாசமாக பேசுகிறாளேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கள் அங்கிள் போனீங்கன்னு சொல்லி அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே இந்த ஹீரோவோட அப்பா என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு திருடிட்டு வாய் பேசிக்கிட்டு இருக்கா, சாரி கேளு, அவள்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னவர் ஓங்கி கண்ணத்துலேயே ஒரு அற விடுறாரு. உடனே பக்கத்தில் மியா ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவள் பாவம் சின்ன பொண்ணு, எதுக்கு இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க, பாவங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. இவன் நடிக்கிறான்னு நல்லாவே தெரியுது, இவளால் ப்ரூவ் பண்ண முடியல. கண்ணில் தண்ணி மட்டும் தான் வருது. சாரிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல முடிச்சு விட்டுட்டா. இவர் என்னமோ பெருசாக சாதிச்ச மாதிரி அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து ஹீரோவுக்கும் இந்த மியாவுக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அதை பற்றி தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, கோவமாக அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஹீரோ அதை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் மூஞ்சிலாம் டல்லாக இருக்கு, என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா.
உடனே மியா குறுக்க வந்து இங்கே பாருங்க கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டா. ஹீரோயினுக்கு கடுப்பாயிருச்சு. அங்கேருந்து கிளம்பி போகும்போது இந்த கசின் இருக்கான்ல அவன் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இதை வந்து ஹீரோ நோட் பண்ணிட்டான். இவன் எதுக்கு இவன் பின்னாடி போகிறான்னு சொல்லி பின்னாடி வந்து பார்த்தா இவன் சரியான பொறுக்கி பயலாக இருப்பான் போல இருக்க. ஹீரோயின் கிட்ட போயிட்டு தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டான். அவனை பூச்சி அடிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ வெறி ஆகுது. மியாவோட கசின்லாம் பார்க்கல போட்டு மரணடியே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சுற்றி இருந்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே இவன் நாடகம் போட ஆரம்பிச்சிட்டான். இவன் தான் என்ன செடியூஸ் பண்ண பார்த்தாங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் உட்காந்து அந்த இடத்துல செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் யாருமே அவளை நம்பலை. இந்த கசினோட அப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு உங்களை மதிச்சு வந்த பாருங்க, நல்லா மரியாதை கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் என் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கீஜெக்ட்னு வந்துடாதீங்க, ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லி கத்திட்டு போகும்போது இந்த பக்கம் ஹீரோட அப்பா டென்ஷனாகி கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே எழுந்த சாரி நான் தேவையில்லாமல் பிரச்சனையாக்கிட்டேன்னு நினைக்கிறேன், என் மேலே தான் தப்பு, இதுக்கு மேலே இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு மேலே எதுவும் தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோ பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஹீரோ தனக்காக நிற்கலையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஃப்ரெண்டு தான் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை தான் நான் இருக்கேன்ல, நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போயிடலாம்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அங்கே எதுவும் பேச முடியாது. ஹீரோ ரூமுக்கு வந்து செம்மையாக குடிக்கிறான். அவனால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஹீரோயின் கஷ்டப்படுறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவளை வந்து தள்ளி வச்சு பார்க்கவே இவனால் முடியல. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கெல்லாம் தனியாக ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் தன்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி பார்ட்டியில் அழுதது அப்படியே அவன் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அதுக்கு மேலே அவனால் ரொம்ப பொறுமையாலாம் இருக்க முடியலை. ரொம்ப ஓவராக குடிச்சதுனால ஹீரோயினோட ரூம்க்கே டேரெக்டாக வந்துட்டான். அங்கே ஹீரோயின் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் வந்து அப்படியே அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து தூக்க கலக்கத்தில் கண்ணு முடிச்சு பார்க்குறா. ஹீரோ தான் பக்கத்தில் இருக்காங்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஹீரோ என்ன பண்ணுறான், போயிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிட்டான். முனிவு பார்க்குறா. இவளுக்கு என்ன யோசிக்கிறான்னா, ஒரு வேளை நம்ம கனவு காண்றோம் போல இருக்கு, இந்த கனவு நான் முடியக்கூடாதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கனவுன்னு நினச்சிக்கிறா. ஹீரோவும் வந்து அவளை டச் பண்ணுறான். அப்படி ரெண்டு பேரும் நான் ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினுமே எதுவுமே அவனை தடுக்கவே இல்லை. ஏன்னா அவள் கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே காலையில் கண்ணு முடிச்சு பார்க்குறான் ஹீரோ. அவன் பெட்டில் படுத்திருக்கா, ஹீரோயின் பக்கத்தில் சோஃபாவில் படுத்திருக்கா. இவனும் வந்து இதெல்லாமே கனவுன்னு யோசிக்கிறான். இருந்தாலும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வேளை தப்பு பண்ணியிருப்போமோ, குடிப்போதில் ஏதாவது பண்ணியிருப்போமோன்னு சொல்லி யோசிச்சவன் ஹீரோயின் கண்ணு முடிக்கிறதுக்குள்ளே வெளியில் கிளம்பி போயிட்டான். ஆனால் ஹீரோயின் தூங்கவே இல்லை, முழிச்சிக்கிட்டு தான் இருக்கா. ஹீரோ எழுந்துட்டாங்கிறது தெரிஞ்ச உடனே தான் வந்து படுத்திருப்பா போல இருக்கு. அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து கேட்குறான், நைட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது நைட்டு ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க, அப்படியே தூங்கிட்டீங்க, வேறு எதுவும் நடக்கலைங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிட்றா. ஏன்னா உண்மையை அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறா. இந்த நைட்டை வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக யோசிக்கிறா. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, இந்த மேடுங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மியா கேட்டா. மியா போயிட்டு டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட கேட்குறா, அம்மா நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அங்கிள் வந்து குடிப்போதில் தூங்கிட்டாரு, வேறு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படியா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இருக்கிறது கரெக்ட் இல்லைன்னு தோணுது, சீக்கிரமாக நீங்கள் இருந்து கிளம்புனா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்டுருக்கும் போது ஹீரோயின் மைண்டுக்குள்ளேயே அதை ஓடிக்கிட்டு இருக்க. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் கூடிய சீக்கிரம் அப்ராட் போக போகிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பிடுவேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் மியாவுக்கு ஹாப்பியாகவே இருக்கா. எப்படியா அவள் மாடே கழுவிட்டோன்னு இவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் ஆல்ரெடி எடுத்த முடிவுன்னு அவளுக்கு தெரியலை. இந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. அவளோட தாத்தா வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு போல இருக்கு. அவருக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறா. தாத்தா, நான் நினச்சேன் உங்களுக்கு அப்புறமா ஹீரோ தான் எனக்கு எல்லாமா இருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் அங்கிள்னு சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ அவர் என் கூடயே இல்லை தாத்தா, பேசாமல் நம்ம அவரை விட்டுட்டு போயிடலாமா, ஏன்னா அவர் கூட இருந்தால் அவருக்கு தான் கஷ்டம், நம்ம ரெண்டு பேர் தனியாக போயிட்டு எங்கேயா சந்தோஷமாக இருக்கலாம் தாத்தா. அன்னைக்கு பிடிச்ச கையை கடைசி வரைக்கும் விடக்கூடாதுன்னு யோசித்தேன், ஆனால் அதை நடுவிலே விட வேண்டியதாகிடுச்சு தாத்தா. நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் எழுந்துருங்க, தயவு செஞ்சு எழுந்துருங்க, நம்ம ரெண்டு பேர் எங்கேயாவது போயிடலாம், என்னால் இங்கே இருக்க முடியலை, அவரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நானும் கஷ்டப்பட விரும்பல தாத்தா, சீக்கிரமாக எழுந்து வந்துருங்க தாத்தான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. தாத்தாவும் அவள் கையை பிடிக்கிறாரு. அவ்வளோதான், இவளுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல, திணறி அழுதுகிட்டு இருக்கா. யார்கிட்டையும் சொல்லாத கவலையெல்லாம் இப்படி தாத்தா கிட்ட சொல்லிட்டோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது யோசிக்கிறா, நம்ம இங்கேருந்து போகிறோம், கடைசியாக அங்கிள் கிட்டே சொல்லிடலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னன்னு தெரில, தலைலாம் சுற்ற ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி வயிற்றை பரட்டிக்கிட்டு வருது, பார்த்தா வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் யோசிக்கிறா, 1 month ஆகிடுச்சு, இவளுக்கு டேட் கரெக்டாக வரலை, என்னன்னு சொல்லி யோசிச்சவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. செக் பண்ணி பார்த்ததில் இவள் 3 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வருது. இவளால் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருக்கான். இவளை பார்த்தோன்னு என்னாச்சு, உடம்பு சரியா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ரொட்டீன் செக்கப் தான், அதுக்கு தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் வந்து மியாவுக்கு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ, ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அதையே தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா, ஹீரோ கிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக மியா வந்து அதை பார்த்துட்டா. ஏய், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, யார் இதுக்கு காரணங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
இதுக்கு காரணம் உன்னோட அங்கிளாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இவ யோசிச்சிட்டா, அங்கிளாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லி யோசிச்சவ டேரெக்டாக அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டா. ஹீரோ பார்க்குறான், என்ன இது யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நல்லா பாருங்கள் பேரை பாருங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அதில் ஹீரோயினோட பேர் தான் போட்டிருக்கு. இவனால் இது ஏற்றுக்கவே முடியலை. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு அவள் சொல்லிட்டா. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்போ இதுக்கு யார் காரணம்னு அவனுக்கு தோணுது. ஹீரோயினை கூப்பிட்டு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில் செல்லம் கொடுத்து உன்னை நான் கெடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறான். யார் இந்த குழந்தையோட அப்பா, உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அவள் பதில் சொல்ல வர இவன் விட மாட்டேங்கிறான், கத்திக்கிட்டு இருக்கான். உடனே இந்த மியா என்ன யோசிக்கிறான், குழந்தைய எப்படியா கழிச்சணும்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் ஹீரோயின் இல்லை நான் தரமாட்டேன், நான்லாம் குழந்தைய கலைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் அவன் பெருசாகிக்கிட்டே போகுது. உடனே ஹீரோயின் சொல்ல, இங்கே பாருங்க, இது மூலயமா உங்கள் குடும்பத்தோட ரெப்புடேஷன்லாம் உனக்கு குறைஞ்சி போயிடாது. நான் சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளில போயிடுவேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் அந்த பிரச்சனையை பற்றி பேசலை. ஹீரோயின் யாரையாவது நம்ம ஏமாத்திட்டாலோங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சவன் அவளை பிடிச்சி இழுக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. படிக்கட்டிலே விழுந்துட்டா. செம்ம அடி வயிற்றுல ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு அவளுக்கு. அப்படியே அந்த வலியோடய சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சிங்களா, யார் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே வாங்கிட்டா. அதுக்கு மேலே ஹீரோ எதுவுமே பேசலை. அங்கேருந்து அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மியாவுக்கு புரிஞ்சிருச்சு, ஹீரோ தான் அப்பான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவங்களும் நல்லா தான் இருக்காங்க, குழந்தையும் நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த குழந்தைய கழிச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, அவங்களோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கும் வேறு வழி தெரியல. ஹீரோயின் லைஃப்பில் ஒரே ஒரு தடவை தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும், அது இந்த குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அது எப்படி கலைக்க தோணும் அவனுக்கு. அதான் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா வந்துட்டாரு. என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கா, சீக்கிரமாக அந்த குழந்தைய கழிச்சு தொலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் முடியாது, குடும்பத்தோட மானம் என்ன ஆகுறது, எல்லாத்தையும் காற்றுல பறக்க விடலான்னு முடிவு பண்ணிட்டியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி தான் குழந்தைலாம் அவளுக்கு இதுக்கப்புறம் பிறக்காதுன்னு சொல்லும்போது, இப்போ குழந்தை பிறந்தா என்ன பிறக்கலன்னா என்னடா, நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம், அதை முதல்ல பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா நீங்கள் கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்கப்பான்னு சொல்லும்போது இந்த மியா என்ன பண்ணுறா, நடுக்குள்ளே பூந்து இவன் என்ன ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கானா, பேசாமல் அவள் நம்ம குடும்பத்தில் இல்லை, அப்படி ஒரு பொண்ணு இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுங்க, அது மூலயமா எல்லாமே சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன ஐடியா பண்ணுறானா, ஹீரோயின் எப்படியாவது அந்த குடும்பத்தை விட்டு அனுப்பி விட்டணும்னு சொல்லிட்டு அவள் அடாப்டட் சைல்டு தானே, அதை நீங்கள் வேணான்னு சொல்லிடுங்க, இதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் சொல்லிடுங்க, எல்லாமே முடிச்சு போயிருமேங்கிற மாதிரி சொல்லும்போது இவருக்கும் இதான் நல்ல ஐடியான்னு தோணுது. சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் உள்ளே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. பண்ணுங்கடா, என்ன வேணா பண்ணுங்கடா, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கா, எங்கேயும் போகலை, சாப்பிடலை, அப்படி டயர்டாகவே இருக்கா. உடனே ஜான்சி சொல்கிறா, இங்கே பாரு, நீ பண்ணுறது எதுவுமே கரெக்டே கிடையாது, நீ இப்படி இருந்துக்கிட்டு குழந்தை எப்படி நீ வளர்ப்ப, குழந்தைக்கு ஒரு ஹாப்பினஸ் தேவை இல்லையா, சரி வா, உனக்கு தான் இந்த காஸ்டியூம் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும்ல, நீ அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நார்மலாக ஆகிடுவேன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. அந்த இடத்துக்கு வந்தால் ஹீரோயின் டிசைன் பண்ண ட்ரெஸ் மாடல் அந்த இடத்துல இருக்குது. அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ண டிசைனரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த மியா தான் வந்திருக்கா. அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தவ, என்னோட டிசைன் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதை நான் டொனேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவளை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோடது தான் போல இருக்கு. இந்த மியா தான் திருடிருப்பா. ஆக்சுவலாக ஹீரோயின் ஒரு பெயிண்டிங்கில் வரைஞ்சிருப்பா, ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரெஸ் போட்டு நிற்கிற மாதிரி, அதில் இருந்த டிசைனை திருடி தான் இவ எடுத்துகிட்டு வந்துட்டா போல இருக்கு. இதை பார்த்த உடனே ஜான்சி டென்ஷன் ஆகிடுறா. இது ஹீரோயினோடது, எதுக்கு அதை திருடுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு மைக்கில் எல்லாரும் முடி கத்த ஆரம்பிச்சிடுறா. உடனே மீடியாக்காரங்களாம் என்ன சொல்கிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் அந்த பார்ட்டியில் பிரச்சனை பண்ணவங்க தானே, ஏன் இப்படி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவள் பொறாமலாம் படலை, இது அவளோட டிசைன் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த ஹீரோட அப்பாவும் வந்துட்டார். வந்தவர் ஹீரோவை விட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, வாய மூடு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன்னு சொன்னவர். இது என்னோட மருமகளோட டிசைன் தான், இவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஹீரோயினுக்கு மண்டை குழம்பிருச்சு, அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இதுக்கப்புறம் என் குடும்பத்தோட பொண்ணு அவள் கிடையாது, நான் என் குடும்பத்தை விட்டு அவளை வெளியில் அனுப்புகிறேன், இதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொன்னவர் அதோடு நிற்கலை, அங்கேருந்து ஹீரோ பிடிச்சி தாத்தான்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன பண்ணுறான், சரி நான் அப்பா கிட்டே பேசிக்கிறேன், நீனும் மியாவும் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரே காரில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டு இவன் உள்ளுக்குள்ளே போயிட்டான். இந்த பக்கம் மியா கிட்ட ஹீரோயின் கேட்குறா, இது என்னோட டிசைன் தானே, எதுக்கு நீ திருடுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஏன்னா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலன்னு மியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேர் வரும்போது அந்த இடத்துல ஒரு லாரி இவங்க காரை மோதிடுது. 2 பேருக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அஸ்டன் சொல்கிறான் ஃபஸ்ட்டு மியாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோ சொல்கிறான் இல்லை ஹீரோயினை தான் காப்பாற்றணும், அவளுக்கு தான் குழந்தை இருக்குன்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் சார்,
ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம மியாவை காப்பாற்றலாம்னு சொல்லும்போது ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதனால ஹீரோயினை தான் ஃபஸ்ட்டு டாக்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு எமர்ஜென்சி எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா ஹீரோயினுக்கு வந்து குழந்தை கலைஞ்சு போச்சு. ஹீரோயின் வந்து அப்போ தான் கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறா. முதல்ல எழுந்தவொடனே கேட்குற வார்த்தை, என் குழந்தை எப்படி இருக்கா, நல்லா இருக்கானாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். நீங்கள் டாக்டரை கூப்பிடுங்க, நான் டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னவ உடனே பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான். அங்கேருந்து கோவமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கா. உடனே ஹக் பண்ணிட்டு, பாருமா குழந்தை இல்லைம்மா, குழந்தை போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நீ கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறா. அஸ்டன் சொல்லியிருந்திருப்பான்ல மியாவை ஃபஸ்ட்டு காப்பாற்றலான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இவளுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. அதனால ஹீரோ தான் இப்படி சொல்லிட்டான்னு நினச்சி யோசிச்சவ, நீங்கள் தான் வேணும்ட்டே பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபியான்சியை காப்பாற்றுறதுக்காக என் குழந்தையை கொண்டுட்டீங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களேங்கிற மாதிரி சொல்லி கேட்டவா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. இவன் தடுக்கலான்னு பார்த்தா, முதல்ல வெளில பூங்க, என் முன்னாடியே நிற்காதீங்க, என் குழந்தைய கொண்டவங்க நீங்கன்னு சொல்லிட்டு கத்தும் போது அவன் எதுவுமே பேசலை. அங்கேருந்து சைலண்ட்டாக வந்துட்டான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் ஹீரோயினை தானே காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஆனால் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு வருத்தத்தில் ஒரு பொண்ணு மேலேருந்து சூசைட் பண்ணிக்கிச்சான்னு சொல்லும் போது இவன் பதறி அடிச்சு ரூம் ஓடி வரான். ஒருவேளை ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாளுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி கத்தும் போது அவள் பாத்ரூம்லேருந்து வெளில வரா. என்னாச்சு, என்ன பிரச்சனை, நான் செத்துறேன்னு நினச்சிங்களா, அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டேன், போங்க வெளில போங்க, நான் தூங்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு மேலே எதுவும் பேசலை. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு, ஹீரோயின் ஏதாவது பண்ணிப்பாளோன்ட்டு. பயந்துக்கிட்டே வெளியிலே தான் உட்காந்துருக்கான். ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஹீரோயினை வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்க அப்பா வந்து நம்ம அவளை அடாப்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னது மட்டும் ரீசன் கிடையாது, இன்னொரு ரீசன் இருக்கு. அதாவது ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே ஹீரோட அப்பா தான். இந்த விஷயம் நான் தெரிஞ்சதுனால தான் ஹீரோயினே யோசிச்சிருப்பானா, ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சால் ஹீரோயினே தன்னை விட்டுட்டு போயிருந்துருப்பாளுன்னு சொல்லிட்டு தான் அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த உண்மையை ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவேங்கிற மாதிரி அவர் மிரட்டி இருந்திருப்பாரு. அவருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வேணுங்கிறதுக்காக இவரே தான் ஆள் வச்சு ஹீரோயினோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணியிருந்திருக்காரு ஆக்சிடென்ட் பண்ணி. இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா மேலே செம்ம கோவம் வருது இவனுக்கு. ஆனால் இந்த உண்மையை அவர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டா ஹீரோயின் தன்னை விட்டு போயிடுவாளேன்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் தான் அவன் எப்படியாவது அவளை வந்து தன்னை விட்டு தள்ளி வச்சிடணும்னு சொல்லி யோசிச்சிருப்பான். இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மியா யோசிக்கிறா, எனக்கு முன்னே அவளை காப்பாற்றுற, அவளுக்கு காப்பு வைக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இன்னைக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிறாப்புல இருக்க. அவள் எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது மியா அந்த இடத்துக்கு வந்துட்டா. எனக்கு எப்போவுமே நீ தாண்டி எனிமையாக இருக்கா, உனக்கு கொல்லணும்னு எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது, அதான் கொன்னுலான்ட்டு வந்தேன்னு சொன்னவ கத்தி எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் எதுவுமே பேசலை, என்னமாவது பண்ணிட்டு போன்னு சொல்லி நிற்கும் போது கத்தி எடுத்தவ ஹீரோயினை குத்துவான்னு பார்த்தா அவள் கையை அவளே கிழிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ பாரு ஹீரோ வந்து நான் சொல்கிறதான் நம்புவான்னு சொல்லும் போது ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, நீ என்ன பைத்தியமா, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடறான். நீ கண்டிப்பாக மென்டல் தாண்டி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவன் கத்தும் போது அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட கையில் வந்து கொஞ்சம் ஆழமாக கட்டாயிருக்கு, அதனால அவங்களோட பேரண்ட்ஸ் வர சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்து இந்த மியாவோட அப்பா வந்துட்டு இருக்காரு போல இருக்கு. அதை பற்றி தான் அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் வரும்போதே இந்த ஹீரோட அப்பாவையும் கூட்டிகிட்டு தான் வராரு. உள்ளுக்குள்ளே வந்தவர் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிடுறாரு. அதோடு இல்லை மட்டும் இல்லாமல் இது காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோட அப்பாவுக்கு என்ன சமாதானம் சொல்கிறதுனே தெரியல. உடனே இவர் கேட்குறாரு, அம்மா இதை பண்ணது யாரு வந்து இப்போ என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் உங்கள் கம்பெனிக்கு எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் நான் கொடுக்கவே மாட்டேன், எந்த ஒரு ப்ராஜெக்டும் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்கிறேன், நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், அவளை சரியாக வளர்க்காமல் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னீங்கன்னா எல்லாம் சரியாக போயிருமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் உள்ளுக்குள்ளே வரா. இந்த ஹீரோட அப்பா எதுவுமே கேட்கல, உங்க கண்ணத்திலே பொழியணும்னு ஒன்று விடுறாரு. நான் எதுவுமே பண்ணலைன்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ என்னம்மா என் பொண்ணு கத்தி எடுத்து அவ கையை அவளே கிழிச்சிக்கிட்டான்னு சொல்ல வரியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது உடனே திருப்பி வந்து அடிக்கிறதுக்கு போகிறாரு இந்த ஹீரோட அப்பா. ஹீரோ தடுத்துட்டா, இங்கே பாருங்க இந்த பிரச்சனையில் இப்போ சொல்யூஷன் கேட்கணும்னு தானே யோசிக்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் அவளை கூடிய சீக்கிரம் அப்ராடுக்கு அனுப்பி வச்சிடறேன், அவள் இந்த பக்கம் வரவே மாட்டா, இதுக்கப்புறம் மியாவோட விஷயத்தில் சம்மந்தப்படவே மாட்டா, ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த குடும்பத்துக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு, இதோட முடிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லும் போது எல்லாருமே வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க செய்கிறாங்க. ஹீரோக்கு வந்து வேறு வழி தெரியல, ஹீரோயின் எப்படி மட்டும் தான் சேவ் பண்ண முடியும்னு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவுமே பேசல, அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்பி வந்துட்டா. ரூமுக்கு வந்தவ அப்படி சோகமாக உட்காந்துருக்கா. அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க, ஏன்னா அப்ராடுக்கு போகிற வரைக்கும் வெளியில் வரக்கூடாதுன்னு ரூம்குள்ளே தான் அடிச்சு வச்சிருக்கான் ஹீரோ. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உடனே ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, இவங்க தாத்தாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலையாம்மா, அவர் வந்து சாவோட விளிம்பில் இருக்காரு, கடைசியாக உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரம்மா, வாமான்ற மாதிரி சொல்லி கூப்பிடும் போது இவ வெளில போகலான்னு பார்த்தா இந்த பாடி கார்டு விட மாட்டேன்றாங்க, உள்ளுக்குள்ளே போட்டு கதவை சாத்திட்டாங்க. இவ செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. 2 நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரல. கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. அந்த பக்கம் பார்த்தா அந்த காலை அட்டன் பண்ணுறது இந்த மியா தான். அட்டன் பண்ணிட்டு இங்கே பாரு அவர் பிஸியாக இருக்காருங்கிற
மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. அதுக்கு மேலே ஹீரோயினால் என்ன பண்ண முடியும், அழுதுகிட்டே 2 நாளாக படுத்திருக்கா. 2 நாள் கழிச்சு அசிஸ்டன்ட் இப்போ தான் ஹீரோயினை பார்க்கலான்ட்டு வந்திருக்கான். கதவு திறந்தோன்னே ஹீரோயின் வந்து செம்மையாக அழறா. தாத்தா ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அசிஸ்டன்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஹீரோயின் போய் கேட்குறான் என் தாத்தா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. என்னம்மா விளையாடுறியா, அவர் இறந்து போய் 2 நாள் ஆகுது, அவருக்கான எல்லா இறுதி சடங்கையும் பண்ணி முடிச்சாச்சு, ஆல்ரெடி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே இவளுக்கு எதுவுமே பேச முடியல. அழுதுகிட்டே வந்து வீட்டில் படுத்திருக்கா. கடைசியாக தாத்தாவோட மூஞ்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ தான் வந்து வரான் ரூம்க்கே. ஏன்னா அவன் 2 நாளாக பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்திருப்பான் போல இருக்கு. அவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியலை. ஹீரோயின் 2 நாளாக எதுவுமே சாப்பிடலை, அழுதுகிட்டே தான் இருக்கான்னு சொல்லும் போது இவன் பக்கத்தில் வந்து கேட்குறான் இங்கே பாரு சத்தியமாக எனக்கு தெரியாது, நீ கால் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை, பார்த்துருந்தேன்னா நான் எப்படிடா நெக்லேட் பண்ணியிருப்பேன், நீ ஏன் சாப்பிடாம இப்படி படுத்திருக்க, ப்ளீஸ் எழுந்திரி, கொஞ்சமாவது சாப்பிடு, இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க, கொஞ்சமாக சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வாய் வரைக்கும் ஊட்டுறதுக்கு போகிறான். ரியாக்ஷனே இல்லை, அப்படியே படுத்திருக்கா. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, உடனே வந்து ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஃப்ரெண்டும் கிளம்பி வந்துட்டா. வந்தவ ஹீரோயினை பார்த்த உடனே செம்மையாக அழறா. இவளை பார்த்தோன்னே தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. இவ்வளோ நேரம் ஸ்டாச்சு மாதிரி இருந்தவ இப்போ தான் அவளை ஹக் பண்ணி அழ ஸ்டார்ட் பண்ணுறா. இவ அழறதை கேட்டுட்டு ஹீரோவும் வெளியில் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். அவனால இந்த சத்தத்தை கூட கேட்க முடியல, அந்தளவுக்கு 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க பாருங்க நான் போயே ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா முதல் நாள் நைட்டு மெய்ட்ஸ் பேசுகிறத கேட்டுருந்துருப்பா இவா. அவங்க எல்லாருமே வந்து மியாக்கும் ஹீரோக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி தான் பேசியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சவா இவகிட்ட சொல்கிறா ஏதாவது ஒன்று பண்ணி என்னை வெளில கூட்டு வாடி, என்னால் இங்கே இருக்க முடியலங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ போன அடுத்த செகண்ட் ஹீரோ தான் உள்ளுக்குள்ளே வரான். அவன் என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு என் மேலே கோவமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு 3 நாளைக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், வரத்துக்கு டைம் ஆகும், எதுவாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இந்த பக்கம் அவன் போன அடுத்த செகண்டு இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த இடத்துக்கு அவள் சொல்கிறான் இங்கே பாரு என்னோட கெட்டை போட்டுட்டு நீ போயிரு, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோக்கு எதுவும் நெருடலாகவே இருக்கு. அதனால் திரும்பி ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்குள்ளே காருக்குள்ளே ஏறி கிளம்பிட்டா. அங்கேருந்து போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு வந்து ஃபுல்லாக ஹீரோட ஞாபகம் தான். ஹீரோ கூட ஒன்றா இருந்தது, அவன் கூட்டிகிட்டு வந்தது, அவளை பாசமாக பார்த்துக்கிட்டது எல்லாம் கண்ணு மூடி வந்துட்டு போகுது. அங்கேருந்து போகிறதுக்கே மனசு வரலை. ஆனாலும் இப்படி கிளம்பிட்டா. இவ கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அவளோட காரை பார்த்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உள்ளுக்குள்ளே வந்து பார்க்குறான். உள்ளுக்குள்ளே பார்த்தா இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே இருக்கா, என்ன நடக்குதுங்க, என்ன பிளான் பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவ டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், அவளோட குழந்தைய வந்து இந்த மாதிரி கொண்டுட்டீங்களே, அது என்ன அவளோட குழந்தை மட்டுமா, உங்களோட குழந்தை தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவனுக்கு ஒன்றும் புரியலை. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அன்றைக்கி நைட்டு நீங்கள் தான் அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க, அவள் அந்த குழந்தைய பொக்கிஷம் மாதிரி பார்த்தா, ஏன்னா அது உங்களோட குழந்தைங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது அது உண்மையிலேயே நம்மளோட குழந்தை தான். அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாமே நடந்திருக்கு, நம்ம தான் நடக்கலன்னு நினச்சிக்கிட்டோங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயினோட டைரி எடுத்து படிக்கிறான். அதில் அவள் எழுதியிருக்கா அன்றைக்கி நைட்டு தான் என் லைஃப்பில் சந்தோஷமான ஒரு நாள், ஏன்னா அவர் எனக்கு சொந்தமாயிட்டார், இதுக்கப்புறம் அவர் எனக்கு கிடைக்கலனா கூட எனக்கு கவலை இல்லை, அவரோட குழந்தை என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு எழுதியிருக்கா. இதெல்லாம் பார்த்தவன் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எந்த ஃப்ளைட்டில் போகிறா செக் பண்ணி சொல்லுன்னு சொன்னவா அடுத்த செகண்ட் அங்கேருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே டேரெக்டாக வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் அப்போ தான் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அவளை பார்த்தோன்னே கத்துறான், இங்கே பாரு உங்ககிட்ட ஒரே ஒரு நிமிஷம் பேசணும், தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இவ திரும்பி அவங்ககிட்ட வரலான்ட்டு பார்க்கும்போது ஒரு கார் வந்து ஃபோர்ஸாக அவளை இடிக்குது. அந்த இடத்துல வாங்கிட்டா. அவ்வளோதான். அவளை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். 2 பேரில் ஒருத்தவங்களை தான் காப்பாற்ற முடியும் டாக்டர் சொல்கிறாங்க. அதனால ஹீரோ சைன் பண்ணி கொடுத்துட்றான். எனக்கு ஹீரோயின் மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு குழந்தைய அபார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி சைன் பண்ணும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தன்னோட குழந்தைலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த இடத்துல. அப்போ பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மயக்க வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல ஹீரோயின் இறந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டரே ஜான்சி தான். அழுதுகிட்டே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கா. உன்னை அனுப்பி வச்சு நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் உன் கூட வந்திருக்கணும், என்னால் உன்னை காப்பாற்ற முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே வெளியில் வரும்போது ஹீரோ கேட்குறேன் என்னாச்சுங்கும் போது கொண்டுட்டீங்க அவளோட குழந்தையோட சேர்த்து கொண்டுட்டீங்க, சந்தோஷமா, உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷமா, அவள் சாகும்போது கடைசியாக சொன்னது உங்கள் மூஞ்சில் கூட முழிக்கக்கூடாதுன்ட்டு, தயவு செஞ்சு அவள் பணத்தை பார்க்குறேன்னு வந்துடாதீங்க, கிளம்புங்க இங்கேருந்துன்னு சொல்லிட்டு இவள் பாட்டு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவால் இதை ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஹீரோயினை வந்து உயிருக்கு உயிராக வாழ்த்துருந்துருப்பான், அவ்வளோ காதலிச்சிருக்கான் அவளை, எப்படி அவளை விட்டுட்டு அவனால் இருக்க முடியும், அதெல்லாம் நினச்சவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல கதறி அழுதுகிட்டு இருக்கான். அவள் மூஞ்ச கடைசியாக பார்க்குறது கூட அவனுக்கு தைரியம் இல்லை. அதனால அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயின் இறக்கல போல இருக்க, உயிரோடு தான் இருக்கா. அவள் தான் இந்த மாதிரி பொய் சொல்லியிருந்திருக்கா.
ஜான்சி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்தவன் செம்மையாக அழறான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயினோட ஞாபகமாகவே இருக்கு அவனுக்கு. ஹீரோயின் அவனால் சுத்தமாக மறக்கவே முடியலை. எந்த பக்கம் பார்த்தாலும் அவள் போகிற மாதிரி வர மாதிரிலாம் தோணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தானே படுத்திருந்தா, இந்த இடத்துல உட்காந்தா, இங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோன்னு இவனுக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அவளை தன் கூடயே வச்சுருந்துருக்கலாமோன்னு சொல்லி தோணிக்கிட்டு இருக்கு. அவளை தன்னை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்றைக்குமே அவளை சாகடிக்கணும்னு நான் யோசிச்சதே கிடையாது. இப்படி என்னை விட்டு போயிட்டாலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த மியா வரா. மியாவை பார்த்த உடனே இவனுக்கு வந்து அவன் கண்ணுக்கு வந்து அது ஹீரோயினாக தான் தெரியுது. டச் பண்ணவன் பார்த்துட்டான். நீ எதுக்கு இங்கே வந்தா, யாருக்கிட்ட உள்ளுக்குள்ளே வந்தங்கிற மாதிரி சொல்லி டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களோட ஃபியான்ஸே, நான் வராமல் வேறு யார் வருவான்னு சொல்லும் போது அது எல்லாமே ஹீரோயினுக்காக போட்ட நாடகம், அவளே இல்லை, இதுக்கப்புறம் இந்த நாடகத்தை எதுக்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அப்பா வந்துட்டாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில், கம்பெனி எந்த நிலமையில இருக்க தெரியுமா, இப்போ மியாவோட அப்பாவால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும், நான் சொல்கிறது நீ செஞ்சுதான் ஆகணும் போது இவன் அட்டையை பிடிச்சி சண்டைக்கு போயிடான். உங்களால் தான் ஹீரோயின் என்னை விட்டு போயிட்டா, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணங்கிற மாதிரி சொல்லி கத்தும் போது அவர் மதிக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அவளோட ஐடென்டிட்டியை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்ராடுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. என்னை கொல்ல பார்த்தது யாருன்னு கண்டுபிடிப்பேன், எங்கள் அப்பா அம்மாவை கொல்ல பார்த்தது யாருன்னு கண்டுபிடிப்பேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போகிறா. இந்த பக்கம் வந்து மியா ஹீரோ கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணா, அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். எதுக்கு எடுத்தாலும் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். உனிவே என்ன சொல்கிறா, இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் ஹீரோயின் நடந்துக்கிட்டா, அவளுக்கு கடைசியாக என்ன நடந்ததுன்னு தெரியும்ல, அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவன் யோசிக்கிறான். அதே மாதிரி நடக்கணுமா, என்ன சொல்ல வர நீனா, என்ன பண்ண அவளை அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னினியா இருக்கா, உண்மையை சொல்லுங்கிற மாதிரி சொன்னவன் டக்குன்னு போய்ட்டு கழுத்தை பிடிச்சிட்டான். அவளுக்கு அவ்வளோதான், மூச்சே விட முடியல, கையை தட்டி விட்டீங்க பாருங்க, நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க, நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. வீட்டுக்கு போனவன் கசின் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கா, டே ஏதாவது ப்ரூஃபை விட்டுட்டு வந்துட்டியாடா, ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான்டா, கண்டிப்பாக ஏதாவது ஸ்மெல் பண்ணிட்டு வந்துட போகிறான், பார்த்துக்கூடாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஹீரோயின் ஆக்சிடென்ட் பண்ணது இவ தான் போல இருக்கா, ஆள் வச்சு பண்ணியிருந்திருக்கா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோக்கு தான் டவுட் வந்துருச்சு. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாரு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த கசின் இருக்கான்ல, அவனோட கம்பெனிக்கு இப்போ வந்து மியா 300 கோடிக்கு வந்து ஏதோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காளாமா. இது திடீர்னு நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம அதை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோவும். மியாவை கூப்பிட்டு அவள்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான். மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இப்போ தான் யாரோ போட்டிருக்கேன், சீக்கிரமாக பூர்ச்சியை தீருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான் இவன். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க 2 வருஷத்துக்கு அப்புறமா. ஹீரோயின் அப்ராடில் தான் இருக்கா. இவனோட பேர் ஜென்னா. இவன் தான் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, என்னோட ஒய்ஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஐடென்டிட்டியை தான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க அப்பாவோட ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கும்ல, அதுக்கு காரணம் ஹீரோட அப்பாங்கிற மாதிரி ஸ்மெல் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பற்றி கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே கற்றுக்கிறா. ஏன்னா அவனோட ஒய்ஃப் வந்து செம்ம டேலண்ட் போல இருக்க, செம்மையாக டான்ஸ் பண்ணுவாங்க, செம்மையாக பெயிண்ட் பண்ணுவாங்க, செம்மையாக பாடுவாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் 1 by 1 கற்றுக்கிட்டு இருக்கா. அப்படி கற்று முடிச்சுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா என்ட்ரி கொடுக்குறா. இன்றைக்கி தான் ஹீரோட கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கா. இவளை பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. எனக்கு தெரியும் நீ சாகலன்ட்டு, என்னை தேடி தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி அவள் பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். அவகிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறா, சாரி சார், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க தான் வந்தேன், என்னோட ஹஸ்பண்ட் ஜின்னு தான் கொடுத்துட்டு வர சொன்னார் கிஃப்ட்டு, இந்தாங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்கன்ட்டு. ஹீரோ சொல்கிறாங்க, இப்போ நடிக்காத, நீ என் ஹீரோயின் தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவள் எதுவுமே பேசல, அங்கேருந்து போயிட்டா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது இவன் வந்து திருப்பி கேட்குறான், நான் மிஸ்டேக்லாம் பண்ணலை, நீ என்னோட ஹீரோயின் தான், எனக்கு நல்லா தெரியும், நீ என்னோட ஹீரோயின் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனை காப்பாற்றாமல் விட்டுட்டா, என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் அப்படி நடக்காது, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அழறான். அப்போ ஜென் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் பார்க்குறான் ஒய்ஃபாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனால் இது ஏற்றுக்கவே முடியலை. ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்கள், திருப்பி சொல்கிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜின்னோட ஒய்ஃப்னு சொல்லும் போது அவனே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் என்னோட ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்கு வந்தவன் ஹீரோயினுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறான். ஆக்சுவலாக அவன் வந்து இவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவள் சொல்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது, இங்கே பாரு, எதுக்காகவும் நீ பயப்படாத, ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணால் எல்லாம் மாறிடும்னு இல்லை, நம்ம தான் மாற்றணுங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோக்கு ஒரே மண்டை குடைச்சலாக இருக்க, அதனால வந்து அசிஸ்டன்ட் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருந்திருப்பான். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அவங்க வந்து ஜின்னோட ஒய்ஃப் தான், ஆனால் 2 வருஷமாக அவங்க ஆக்டிவாகவே இல்லை, 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஆக்டிவாக இருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு டவுட் வந்துருச்சு. அப்போ இந்த 2 வருஷமாக தான் ஹீரோயின் காணாமல் போயிருந்திருக்கா, அப்போ கண்டிப்பாக ஹீரோயின் தான் அவங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான்.
அவள் ஹீரோயினாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவள் என் ஹீரோயின் மாதிரி இருக்கா, அவள் எனக்கு சொந்தமானவங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு இன்வெஸ்டர் பார்ட்டி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் ஜின் கூட வந்திருக்கா. உடனே ஹீரோ வந்து அன்றைக்கி நடந்ததுக்கு ரொம்ப சாரி, நீங்கள் என்ன மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் வந்து அந்த விஷயத்தில் நான் கிளியர் பண்ணணும்னு யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசும்போது இவன் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தோன்னே இந்த மியாவுக்கு மூக்கு வேர்த்துடுது. உடனே அந்த இடத்துக்கு வந்து ஹே நீங்கள் வந்து அப்படியே அச்சசல் பார்க்க செத்து போன ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னவ கை கொடுக்கறதுக்கு போகிறா. ஹீரோயின் கை கொடுக்க வந்தோடனே அப்படியே வந்து திமுறா கையை எடுத்துடுறா. அப்படி நக்கல் பண்ணுறாளாமா. ஏன்னா ஹீரோயின் மாதிரி இருக்க பொண்ணை கூட இவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளுக்கு இப்போவும் டவுட் இருக்குது ஒருவேளை ஹீரோயினாக இருக்குமோன்ட்டு. ஆனால் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்கலான்ட்டு போகும்போது ஹீரோ தடுக்கிறான் வேணான்ட்டு. ஆனால் ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, ஒருவேளை குடிக்கலன்னா டவுட் வரும்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டா. அவளுக்கு தான் அலர்ஜி ஆயிருமே. குடித்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி வந்து வயிற்றுலாம் பரட்டிக்கிட்டு வருது. ஆனால் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோ யோசிக்கிறான், எப்படி குடிச்சோடனே இவளுக்கு தான் அலர்ஜி ஆகுமே, எப்படி நார்மலாக இருக்காங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக டான்ஸ் விட்டு போட்டால் கூட வராது. ஆனால் இப்போ வந்து ஜின் கூட போயிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க 2 பேர் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஹீரோக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஹீரோயின் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு புரியாமல் நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து இந்த மியா யோசிக்கிறது ஒன்று தான், எனக்கு ஹீரோயினை பிடிக்காது, நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, ஹீரோயினா இல்லாமல் கூட இருந்துட்டு போ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை வந்து ஜின் ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போகிறத ஹீரோ பார்த்துட்டான். அவனுக்கு டவுட் வந்துருச்சு. உடனே வாஷ்ரூம் வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ளுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் நடக்கும்னு தெரியும் போல். ஆல்ரெடி அலர்ஜிக்கு டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா கையோட. எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டு டேப்லெட் போட்டுட்டு வெளில வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா வெளியில் ஹீரோ நிற்கிறான். இவளுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. என்ன விஷயம், என்ன பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இங்கே பாரு, உண்மையே சொல்லு, நீ என் ஹீரோயின் தானே, ஏன்னா நீ அவசர அவசரமாக ஓடி வந்தது நான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்கே பாருங்கள், நான் சொல்லிட்டேன் நான் ஜின்னோட ஒய்ஃப்ன்ட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் ஒய்ஃப் இப்போ பாருங்கள் தேவையில்லாமல் ஏன் பின்னாடி சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட சைல்ட்ஹுட்டை நினச்சி என்ன வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு யோசிக்காதீங்க. நான் அவள் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ யாராக வேணா இருந்துட்டு போ, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. இந்த தடவை நான் விட மாட்டேன்னு சொன்னவா அவளுக்கு கால் வலிக்கும்னு சொல்லிட்டு செருப்பெல்லாம் மாற்றி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு அவளால் நோனும் சொல்ல முடியலை, அவனை அக்செப்டும் பண்ணிக்க முடியல. அந்த இடத்துல அவளுமே ரொம்ப கஷ்டப்படுறா. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ இப்போ கிளம்பலாம். அண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த தப்பை ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். இவன் அவனே தான் பார்த்து நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் வந்து இந்த மியா இருக்கால கசின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே பாருடா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே தீரணும்டா, ஏதாவது ஒன்று பண்ணிடாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து இந்த ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு சாவுக்கு காரணம் ஹீரோட அப்பாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்த்து தான் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. இவளால் அதை ஏற்றுக்கவே முடியல, நம்ப முடியாமல் உட்காந்துருக்கா. அப்போ இந்த பக்கம் பார்த்தா இந்த மியா கால் பண்ணி ஒரு பார்ட்டி இருக்க வரீங்களாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினுக்கும் வேற வழி தெரியல, சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இந்த சைடு என்ன நடக்குதுன்னா, ஹீரோ வந்து அவளோட ஹேரை பிடுங்கி அவளுக்கே தெரியாமல் ரிசர்ச்சுக்கு கொடுத்துருந்துருப்பான். அதில் டெஸ்ட் பண்ணதில் அது ஹீரோயின் சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து அஸ்டன் சொல்லும்போது அவனுக்கு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. டேரெக்டாக ஜின்னோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஜின் சொல்கிறான், இங்கே பாரு அவள் வீட்டில் இல்லைன்னு சொல்லும்போது எங்கே போனாவ, அவள் நான் பார்த்தியா அவனு சொல்லி ஆக்ரோஷமாக கத்தும் போது அவள் வந்து கடைசியாக அவள் மீட் பண்ணுறதா சொல்லிட்டு போனாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அங்கேருந்து தெரிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த மியா கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கா. மியா சொல்கிறா, என்னடி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, நீ வந்து பேரை மாற்றிட்டு வந்துட்டா ஒன்று எனக்கு தெரியாதா, நான்லாம் பாம்பு மாதிரி ஒரு தடவை படம் எடுத்தேன்னு வச்சுக்க அப்படியே மைண்ட்லேயே வச்சுப்பேங்கிற மாதிரி சொன்னவ, நீ செத்து தொலைய வேண்டியதாண்டி, எத்தனை தடவை தடவையும் ஒன்று கொள்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறத ஒரு தடவையும் பொழைச்சி வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு இந்த தடவை உனக்கு கொண்டுட்டு தான் மறுவேலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கா. மண்ணனை எடுத்து அவளை சுற்றி ஊற்ற சொல்லிட்டு இங்கே பாருங்கடா இங்கே கொளுத்தி இவளை முடிச்சிடணும், இதுக்கப்புறம் அவள் வந்து வெளியில் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கொளுத்து போகும்போது ஹீரோ வந்துட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனா, ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டா திருப்பி அதே தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருப்பல்ல நீனா, உனக்கு வந்து இவன் வேறு கூட்டாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவன் என்ன பண்ணுறா, அந்த பக்கம் இருந்த கத்தியை எடுத்துட்டா. கத்தியை ஹீரோயின் பக்கத்தில் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள் யாராவது பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவளை குத்தி கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ பயப்படவே இல்லை. இப்போ பாரு அவளை கொன்னுட்டு தான் நான் சாவாங்கிற மாதிரி சொல்லி கத்தி எடுத்து குத்த போகும்போது ஹீரோ குறுக்க வந்துட்டான். அந்த கத்தி குத்தி ஹீரோட முதுகிலே இறங்கிடுது. அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் தான் பக்கத்தில் இருக்கா. ஹீரோ கேட்குறான், ஹீரோயின் வரலையா, அவள் எங்கே இருக்காங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சார் அவங்க இல்லை சார் நான் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்குங்கும் போது ஹீரோயினுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அவன் நல்லா தானே இருக்காங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லும் போது ஹீரோட அப்பா வந்துட்டார். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட அடங்க மாட்டியாடா, நீ மியாவே ஜெயிலில் பிடிச்சி வச்சிருக்கா, அவளை போய் முதல்ல ரிலீஸ் பண்ண சொல்லு, எதுக்கு இந்த மாதிரி கேஸ் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவள் ஹீரோயினை கொல்ல பார்த்தா அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லும் போது ஹீரோயினா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனை பற்றி உங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அதனால எதுவும் சொல்லலை, சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படியும் சமாளிச்சுட்டு அங்கேருந்து ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, ஓகே டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க நல்ல விஷயம் சொல்லும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ என்னோட ஹீரோயின் தான். அங்கிள் என்னையே சுற்றி வந்தா இப்போ என்கிட்ட பேசக்கூட மாட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, சரி ஓகே நம்ம இதோட செட்டில் பண்ணிக்கலாம்.
நான் வந்து நீங்கள் குழந்தைய கழிச்சதை மறந்துடுறேன், அதே மாதிரி நீங்களும் இன்றைக்கி என்னை காப்பாற்றினதை மறந்துடுங்க, இதோட எல்லாத்தையும் விட்டுடலாம், ரெண்டுத்தையும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று போச்சு, இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து இதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ கூட தன்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாளே, ஜின்னோட ஒய்ஃப்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சொல்கிறாளேன்னு சொன்னவன், இங்கே பாரு போகாத, கதவை சாத்தாத, எனக்கு வந்து நீ வேணும், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு சான்ஸே எனக்கு கிடையாதாங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது இவ டோரை சாத்திட்டு இவ உள்ளுக்குள்ளே உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. ஜின் சொல்கிறான், இங்கே பாரு எதா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ண அவர்கிட்டன்னு சொல்லும் போது அவள் கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. ஹீரோ வெளியிலேருந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். ரூம்குள்ளே வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, குழந்தைங்களுக்காக நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்கா, அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க தாத்தா ஃபோட்டோவையும் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், இங்கே பாரு பாஸ்டே எத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருப்பா, இது மூலயமா வந்து பிரச்சனைலாம் உனக்கு மறந்து போச்சா, ப்ளீஸ் இதெல்லாம் விட்டு வெளில வா, பழைய மாதிரி மாறுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அஸ்டன் வந்து ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, சார் சிசிடிவி கேமரா எடுத்து செக் பண்ணோம் சார், அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அன்றைக்கி மியாவை வந்து கத்தியால் கிழிச்சது ஹீரோயின் கிடையாது, அவங்களே தன்னோட கையை தானே கிழிச்சிருக்காங்க, நம்ம தான் தேவையில்லாமல் ஹீரோயினை சந்தேகப்பட்டோம்னு சொல்லும் போது இவன் யோசிக்கிறான். ஆக்சுவலாக ஹீரோயின் அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருப்பா, நம்ம நம்பாமல் விட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹீரோவோட பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி ஹீரோயின் பேசியிருந்திருக்கா, அவங்க எல்லாரோட ஷேரும் தனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்கா. இதை பற்றிலாம் சொல்லும் போது எதுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணுறான்னு புரியாமல் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாரு, யார் இந்த பொண்ணு, எதுக்கு தேவையில்லாமல் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கும் ஹீரோயினுக்கு ஏதாவது சம்மந்தமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இல்லை யாருன்னு தெரில, நான் பேசுகிறேன்ப்பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை நானும் வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக தான் 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேரும் வந்து ஹீரோயின் கிட்டே பேசும்போது, இங்கே பாருங்க பிஸ்னஸ்னால் இப்பெல்லாம் நடக்க தான் செய்யும், ஏன் நீங்கள் எதுவும் இந்த மாதிரி பண்ணலையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அவர் சொல்கிறார், ரொம்ப திமிரு மேலே பேசாதங்கும் போது, அப்போ நீங்கள் போட்டி போட்டு பாருங்கள், இந்த மாதிரி கெஞ்சிட்ருக்கீங்க என்கிட்ட வந்து, உங்களுக்கு வேணும்னா போட்டி போட்டு ஜெயிங்க, அப்படி முடியலன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க, நான் பார்த்துக்கிறேன், அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படிலாம் கெஞ்சாதீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ எவ்வளோ திமிரு உனக்கு, பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து மிரட்டி விட்டுட்டு தான் இவரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ரூம்குள்ளே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோவை நினச்சிதான் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஜீனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏமா இப்படி இருக்கா, ஆல்ரெடி ஒன்று அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க, இப்போ திருப்பி பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கா, பேசாமல் சேஃபஸ்ட் பிளேஸ்க்கு நம்ம போயிடலாம், கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே வரலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உள்ளுக்குள்ளே நிறைய ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் போய் அலமாரிக்குள்ளே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ரொம்ப பயப்படுறா, அழறா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். ஆல்ரெடி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனால ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவனோட ரூமில் தான் தங்க வச்சிருக்கான். ஆமாம் என்ன தான் நடக்குதுங்க, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு சொல்லி தொலையண்டாங்கிற மாதிரி ஜின் கிட்ட கேட்கும் போது ஜின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து அப்ராடுக்கு வந்துட்டால, அதுக்கப்புறம் வந்த உடனேலாம் ஜின்னை மீட் பண்ணலை. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா தனியாக இருந்த. அந்த குழந்தை போனதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. குழந்தை தாத்தா அப்பா அம்மானு யாரும் இல்லாமல் தனியாக இருந்ததுனால டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதை விட்டு வெளில வரத்துக்கு ஜின் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அப்படி தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜின்னோட அப்பாவை வந்து கொலை பண்ணது கூட இந்த ஹீரோட அப்பா தான் போல இருக்கு. அதனால பழிவாங்கன்னு இவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். அதே டைமில் ஹீரோயினும் வந்ததுனால 2 பேரும் சேர்ந்து பழிவானங்களான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. இதோட சேர்த்து இன்னொரு ட்விஸ்ட்டை வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நீ அப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கவர் உன்னோட அப்பாவே கிடையாது, உன் அப்பாவோட தம்பி. உன் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் கொலை பண்ணிவிட்டு உன்னை வந்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவர். உனக்கே தெரியாது உன்னோட அப்பா அவர் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு ஜின் சொல்லும் போது ஹீரோவால் இதை நம்பவே முடியல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, ஏன்னா அவர் ரொம்ப மோசமானவர் போல இருக்கு. இவங்க அப்பா வந்து பணக்காரராக இருந்திருக்காரு, இவர் வந்து இவங்க செகண்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தவர் போல இருக்கு. அதனால மரியாதை கிடைக்கலன்னு சொல்லி ஆள் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்காரு. இது வரைக்கும் 3 பேரை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்காரு. அதில் ஜின்னோட அப்பா, ஹீரோட அப்பா அம்மா, ஹீரோயினோட அப்பா அம்மா, இவங்க 3 பேரே ஆடாயிருக்காங்க. இவனால அதை ஏற்றுக்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். இவ பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கான் கையை பிடிச்சி. ஹீரோயினை கண்ணு முடிச்சோடனே தெரிஞ்சிருச்சு நம்ம வீட்டில் இல்லை, நம்ம ஹீரோட வீட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ விட மாட்டேங்கிறான். தயவு செஞ்சு இந்த சான்ஸ் எனக்கு கொடு, உன்னை காப்பாற்றுற சான்ஸ் எனக்கு கொடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். அவள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அங்கேருந்து போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு கொஞ்ச நேரம் காம் டவுனாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஹீரோட அப்பா வந்துட்டாரு. அஸ்டன் தடுக்கிறான், அவர் உள்ளுக்குள்ளே வந்துட்டாரு. பார்த்தா 2 பேரையும் காணோம். எங்கே போனாவன் வந்தா என்னை மீட் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. பார்த்தா 2 பேரும் கட்டிலுக்கு அடியில் தான் படுத்திருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், நீ இங்கே இருக்கிறது மட்டும்தாம்மா உனக்கு சேஃபு, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் நிறைய தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், ஒன்று வந்து தேவையில்லாமல் டேஞ்சரில் தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் என் உயிரை கொடுத்தாவது உனக்கு காப்பாற்றுவேன், மறந்துடாதங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக தான் உட்காந்துருக்கா. ஆனால் மனசுக்குள்ளே தோணுது ஹீரோ ஏற்றுக்கணுன்ட்டு. ஆனால் ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமாக இருக்கா அந்த இடத்துல.
ஹீரோ வந்து சின்ன முழுசாக நம்பலை. அதனால டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுக்க சொல்லி அசிஸ்டண்ட்டை சொல்லியிருந்திருப்பான். அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். ரிப்போர்ட்டை பார்த்தா நெகட்டிவ். புரிஞ்சிருச்சு இவர் தன்னோட அப்பா கிடையாது, ஜின் சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த வருத்தத்தோடு தான் அப்படியே ஹீரோயினோட ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். செம்மையாக குடிச்சிருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, என்ன பிரச்சனை, அன்றைக்கு மாதிரி எனக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கவா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைஃப்பில் நம்பினவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்தினா எப்படி இருக்கும். இத்தனை நாளாக நீ ஒருத்தவங்களை வந்து பாசம் வச்சு உயிருக்கு உயிராக வாழ்ந்துட்டு இருந்திருப்பா அவர் கூட. கடைசியில் பார்த்தா அவர் உன்னோட எனிமி, உன் அப்பாவை கொண்டவர்னு தெரிஞ்சா அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் நீன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு. ஏன்னா அன்றைக்கி வந்து ஜின் இவகிட்ட இந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்திருப்பான். அதனால அவள் எதுவுமே பேசலை. சரி அவன் பேசுகிற வரைக்கும் பேசிட்டோன்னு சைலண்டாக தான் உட்காந்துருக்கா. உங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கு இவர் தான் காரணம்னு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் அவர் என்னை மிரட்டினார். உன்னை லவ் பண்ணுறேங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டா அவர் வந்து உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடுவேன்னு சொன்னார். அதனால் பயந்துட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னவன் அப்படியே தடுமாறி ஹீரோயின் மேலே விழுந்துட்டான். அவள் வந்து அவனை தள்ளி விடலான்னு பார்க்கும்போது, தயவு செஞ்சு என்னை தள்ளி விடாத, கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருக்கான். அப்படியே விடியுது. காலைல கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் அவன் கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே தான் படுத்திருக்கா. இவன் ஃபஸ்ட்டு எழுந்துட்டான். ஆனால் ஹீரோயின் எங்கே பார்த்துருவாளோன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு படுத்திருக்கான். நீங்கள் எழுந்துட்டீங்கன்னு தெரியும்னு அவன் சொல்லும் போது, இங்கே பாரு ஒரு சான்ஸ், கடைசியாக ஒரு சான்ஸ்னு எனக்கு கொடுக்கக்கூடாதா ஏங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஜின் வந்துட்டான். சரின்ட்டு எல்லாரும் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னலாம் பண்ணி எப்படி வந்து இவங்க அப்பா ஒத்துக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பேசணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் குடிக்க போகும்போது ஹீரோ தடுத்துடுறான், இது ஆல்கஹால் நீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜின்னுக்கு ஹீரோ தான் கரெக்டான பேரண்ட் தோணுது. ஏன்னா ஜின் ஹீரோயினை வந்து ஒரு சிஸ்டராக தான் பார்க்குறான், ஒய்ஃபாலாம் பார்க்கல. அதனால அவன்கிட்ட வந்து சொல்கிறான், இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, நீ போய் அவகிட்ட சொல்லி சாரி கேளுங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதனால ஹீரோ வரான். டைரெக்டாக வந்து அவகிட்ட கேட்குறான், எனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்க முடியாதா, தயவு செஞ்சு எனக்காக உன்னோட அங்கிளுக்காகங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு அவ்வளோ தெம்பு இல்லைங்க, விட்டுருங்கிற மாதிரி சொன்னோடனே அவன் எதுவுமே பேசல. அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறைய ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்க ஹீரோயின் அங்கேருந்து அடித்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துல போய் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் இந்த ஹீரோட அப்பா பார்த்த வேலை தான். ஹீரோயின் சொல்கிறா, உன்னை கொண்டு வந்தாண்டா நான் இங்கே வந்தங்கும் போது, தெரியும் உன்னை மாதிரி ஒரு ஆளை காப்பாற்றி வீட்டில் தத்தெடுத்து வளர்த்தேன் தெரியுமா, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஹீரோயினை. எங்கள் அப்பாவை கொன்னதுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, உங்கள் அப்பனை மட்டுமா கொன்னேன், இந்த ஹீரோட அப்பாவையும் தான் கொன்னேன், அந்த ஜின்னோட அப்பாவையும் தான் கொன்னேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்கே பாருங்க, தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, இது சரி கிடையாது, சொன்னால் கேளுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவள் கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. உங்களை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சிக்கும் போது, தெரிஞ்சிச்சா நாய்க்கு சோறை போட்டு வளர்த்தா அந்த நாய் நம்ம பேச்செல்லாம் கேட்காதாம்மா, அது உண்மையாயிடுச்சு பார்த்தியாங்கிற மாதிரி சொன்னவன் அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் வரான். ஆனால் ஹீரோ போயிட்டு தடுத்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டீங்க பாரு, நீங்கள் இருந்து போயிடு, நான் பேசிக்கிறேன் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னவன் ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க, என்கிட்ட பேசுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறா. பார்த்தா சத்தம் கேட்குது. அதுக்குள்ளே இந்த ஹீரோட அப்பா போயிட்டு அவனை குத்திட்டாரு போல இருக்கு. அவனுக்கு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கூடையும் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டான். ஹீரோயின் போயிட்டு அவனை மடியில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு ப்ளீஸ் எழுந்துறீங்கிற மாதிரி சொல்லும் போது, என்னை மன்னிச்சிட்ட தானே, கண்டிப்பாக என்ன மன்னிச்சிட்டே தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, மன்னிச்சிட்டேங்க, உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வாங்கிட்டான் அந்த இடத்துலையே. ஹீரோயின் கூட்டிகிட்டு போய் ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறா. ஹீரோவும் கண்ணு முழிச்சு எழுந்துட்டான். ஹீரோயின் தான் வந்து ஹீரோ பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டால. 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக வாழ்கிறதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோட எண்டிங்கில் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, எலெக்ஷன் வரப்போது, தயவு செஞ்சு எல்லோரும் போய் ஓட் பண்ணுங்கள். சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு வீட்டில் இருக்காதீங்க. டிக்கெட் போட்டு ஊருக்கு போகணுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. எல்லாரும் மறக்காமல் போய் ஓட் போட்டுருங்க. அதுவும் காலையிலே போய் ஓட் போடுங்க. காலைல எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 11 மணிக்குள்ளே போய் தயவு செஞ்சு எல்லோரும் ஓட் போட்டுருங்க. அது வரைக்கும் நீங்கள் போடுற ஓட்டு கண்டிப்பாக நியாயமான ஓட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி சில பேர் யோசிச்சு வச்சுருப்பீங்க, நான் நோட்டாக்கு போடுறேன், இல்லை நான் ஓட்டே போடலப்பா, எனக்கு யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக அந்த மனுஷன் வந்தாருன்னா நல்லது செய்வார்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஏன் இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்குது. எனக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நான் கேட்குற நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் நமக்கு அப்படி ஒரு பிடிக்குதுன்னே தெரில. ஏன்னா அவர் படம் நடிக்கும் போது அவரோட ஃபேன்லாம் எனக்கு கிடையாதுங்க. ஏன்னா படத்தை வந்து நான் படமாக மட்டும்தான் பார்ப்பேன். இவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட யாராவது வந்து கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விஜய் நான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு என்னோட பதில் இல்லைன்னு தான் வந்திருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவா வந்து ஸ்டார்ஸை பார்த்து அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஆக்டர்னா உயிர்னு சொல்கிற ஆள் கிடையாது நான். ஆனால் இவர் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு என்ன டவுட்னா, ஒருத்தவங்க புதுசாக வராங்கன்னா நீங்கள் ஏன்டா அவங்களெல்லாம் எதுக்குறீங்க, வரவே கூடாதுன்றீங்க. அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் ஏன் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போ யாரையுமே வர விடலைன்னா
நாங்கள் எதையும் மறக்கலை சார். தூத்துக்குடியில் நாயை சுடுற மாதிரி எல்லோரும் சுட்டு தள்ளினீங்களா, அதையும் நாங்கள் மறக்கலை. அதே மாதிரி மூளைக்கு மூளை கஞ்சா வந்து விற்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறது, இதையும் நாங்கள் மறக்கலை. ஸ்டேஜில் உட்காந்துட்டு அந்த பொண்ணு எதுக்கு புதற்குள்ளே போச்சுன்னு கேட்ட ஆளுங்களையும் மறக்கலை. அதே மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசின ஒரு பிள்ளையை அசிங்கப்படுத்தி அதனால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி தானே ஒருத்தர் சொல்லும் போது அவருக்கு மேலே இருக்க ஆள் கேட்காம இருக்கார் தெரியுமா, அதையும் நாங்கள் மறக்கலை. அதே மாதிரி ஒருத்தர் இருப்பாரே அந்த கட்சியில், ஒருத்தர் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. ஆரம்பிக்கிறதே வார்த்தை போட்டு தான் ஆரம்பிப்பார். கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவார். அவர் வந்து இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, யாரை வேணால் அசிங்கப்படுத்திக்கலாம். அதுவும் பொண்ணுங்களெலாம் அசிங்கப்படுத்தணும்னா அவரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடுவார். நான் வந்து எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணணும், அவங்களை எதிர்க்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்லாம் யோசிச்சதே கிடையாது. ஆக்சுவலாக போன எலெக்ஷன் வந்துச்சா போச்சாங்கிறது கூட தெரியாத அளவுக்கு தான் நான் இருந்தேன். ஓட்டர் ஐடி கூட அப்ளை பண்ணி வாங்கலைன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் என்னோடய எலெக்ஷன் நாலேஜே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே தேடி தேடி படிக்கிறேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். எங்கெங்கே என்ன நடந்திருக்குது, எப்படி எல்லாரும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கிறேன். ஒரு அரசியல் நியூஸ் வந்தால் கூட அதில் அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு. அவர் எல்லாத்தையுமே பண்ணது அவர் தான். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி மனசுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டால் என் வீட்டில் இருக்க என் அக்காவோ, என் அம்மாவோ, என் தங்கச்சியோ, என் பொண்டாட்டியோ, இல்லை எனக்கு பிறக்க பிள்ளையோ வெளியில் போனாங்கன்னா சேஃபாக வருவாங்க, அவங்க மேலே எவனும் கை வைக்க மாட்டான், அவங்க சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நாளைக்கு வந்து எந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் நின்று நான் லஞ்சம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, விலைவாசிக்கு பயந்து வாழணும்னு அவசியம் கிடையாது, வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி நாளைக்கு என் பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பிள்ளை வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போடுங்க. அப்படி இல்லாமல் இவன் காசு கொடுக்குறான் இவனுக்கு நான் ஓட்டு போடுறேன், இல்லை காலங்காலமாக இவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அதனால இவனுக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. அப்படி ஓட்டு போகிறீங்கன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு போய் ஓட்டே போட வேண்டாம், வீட்டிலே தயவு செஞ்சு இருந்துருங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கான எலெக்ஷன் மட்டும் கிடையாது, உங்களோட ஜென்ரேஷனுக்கான எலெக்ஷனு. சேஞ்சுங்கிறது வந்தே தீரணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒருத்தன் ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவனே இருந்தானா அவன் ஊழல் பண்ணுறானா இல்லையாங்கிறது வெளில தெரியாது. அந்த இடத்துக்கு ஒரு சேஞ்ச் வந்தால் தான் அங்கே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம வரி கட்டுறோங்க, வீடு கட்டுறதுக்கு நான் சித்தாலாக கஷ்டப்பட்டு கொத்தனாராக கஷ்டப்பட்டு பெயிண்டருக்கு பதிலாக பெயிண்ட் அடித்து எல்லா வேலையும் பண்ணி நாள் முழுக்க நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு முடியாமல் போயிட்டு நாங்கள் வீடு கட்டுவோமா? கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் கரண்ட்டில் ஆரம்பித்து ஒரு வரி கட்டுறதுக்கு நான் 3 மடங்கு காசு கொடுக்கணும், அதுக்கு மேலே காசு சைடில். அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? வாய் கூசாமல் கேட்குறாங்க, இவ்வளோ கொடுத்தா போதும் இவ்வளோ கொடுத்தா போதும். 20,000 30,000 உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சாடா, எங்களுக்குலாம் ஒரு மாதம் சம்பளம்டா, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலெல்லாம் நம்மளாம் வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வீட்டுக்கு கடன் வாங்குறது தவிர இவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்குன்னு தனியாக கடன் வாங்கணும் போல இருக்குது. அந்த நிலைமையை நாடு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். டிவிக்கே வந்தால் எல்லாம் சேஞ்ச் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ கொஞ்சமாவது ஊழல் குறையும். அவர் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மனுஷனுக்காக நான் போய் கோயிலெலாம் வேண்டுதல் வைக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் யாரையும் நம்பினதும் கிடையாது, யோசிச்சதும் கிடையாது. ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், அண்ணன் நல்லது பண்ணுவார்னு நம்பலாம். இல்லைனா 5 வருஷத்தில் திருப்பி எலெக்ஷன் வருங்க, நம்மளால் திருப்பி ஓட் போட முடியும். நமக்கு தேவையானவங்களை திருப்பி நம்ம மாற்றிக்கலாம். அவங்க தப்பு பண்ணால் அடுத்த ஓட்டை மாற்றி போட்டுப்போங்க. இந்த ஒரு தடவை ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் அண்ணனுக்கு சான்ஸ் கொடுங்க. தற்கூரின்னு சொன்னால் சொல்லிட்டு போங்க, வன்மத்தை கக்குன்னா கக்கிட்டு போங்க, எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பாய் பாய். விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க.